வணக்கம். இது ஈரோ தமிழின் இரவு நேர பிரதான செய்திகளோடு இணைந்திருக்கும் நான் ஜெனிஃபர் ஹசன். முதலில் தலைப்புச் செய்திகள். கனவு பாடசாலை ஒன்றை நோக்கிய திட்டத்தை நடைமுறைப்படுத்துவது அரசாங்கத்தின் பொறுப்பாகும் என பிரதமர் தெரிவிப்பு. சம்பள உயர்வை காரணம் காட்டி நாட்டை விட்டு வெளியேறப் போவதாக மிரட்டல் விடுக்கும் எந்தவொரு தரப்பினரின் கோரிக்கைகளும் அரசாங்கம் அடிபணியாது. சுகாதார அமைச்சர். 12 வயதிற்கு உட்பட்ட சிறுவர்கள் சமூக ஊடகங்களை பாவிப்பதற்கு தடை விதிக்க ஆலோசனை. மதகுருவை தாக்கிய போலீசாருக்கு பிணை. வரலாற்றில் என்றுமில்லாதவாறு எகிரிய தங்கத்தின் விலை. விவசாயிகளுக்கான காப்புறுதி மாதம் பிரகடனம். தொடர்வன விரிவான செய்திகள். இந்த வருடம் 6ஆம் தரத்தில் இணையும் மாணவர்களையும் புதிய கல்வி சீர்திருத்தங்களின் கீழ் கொண்டு வருவதற்கான திட்டம் ஒன்று தற்போது தயாரிக்கப்பட்டு வருவதாக பிரதமர் கலாநிதி ஹரணி அமரசூரிய தெரிவித்தார். அந்த பிள்ளைகளை ஒருபோதும் கைவிடப் போவதில்லை என்பதை வலியுறுத்திய பிரதமர் 2030ஆம் ஆண்டு வரை வருடாந்தம் புதிய கல்வி சீர்திருத்தங்களை நடைமுறைப்படுத்த அரசாங்கம் எதிர்பார்த்துள்ளதாக அவர் குறிப்பிட்டார். இன்றைய தினம் அத்ருகிரிய குணசேகர வித்தியாலயத்தில் ஆரம்பமான புதிய கல்வி சீர்திருத்தங்களின் கீழ் 1ஆம் தர மாணவர்களை இணைத்துக் கொள்ளும் தேசிய விழாவில் கலந்து கொண்டு உரையாற்றும் போது பிரதமர் இந்த கருத்துக்களை வெளியிட்டார். கனவு பாடசாலை ஒன்றை நோக்கி திட்டத்தை நடைமுறைப்படுத்துவது அரசாங்கத்தின் பொறுப்பாகும் எனவும் அதனை யதார்த்தமாக்குவதற்கு அர்ப்பணிப்புடன் செயற்படுவதாகவும் பிரதமர் கலாநிதி ஹரணி அமரசூரிய இதன்போது மேலும் தெரிவித்துள்ளார். ஆசிரியர் மைய கல்விக்கு பதிலாக மாணவர் மைய கல்வியை ஸ்தாபிப்பதற்கு நடவடிக்கை எடுக்கப்படும் என புதிய கல்வி சீர்திருத்தங்களினூடாக நட்பண்புகள் மற்றும் பச்சாதாபம் கொண்ட மாணவர் சமுதாயத்தை உருவாக்குவதற்காக கூறிய பிரதமர், பிள்ளைகள் சுமந்து செல்லும் புத்தக பையின் எடையை குறைப்பதிலிருந்து ஆரம்பிக்கப்படும் இந்த வேலை திட்டம் மன அழுத்தமின்றி கல்வி கற்பதற்கு தேவையான சூழலை உருவாக்க பயன்படுத்தப்படும் எனவும் தெரிவித்துள்ளார். வெளிநாடுகளில் அதிக சம்பளம் கிடைப்பதாக கூறிக்கொண்டு நாட்டை விட்டு வெளியேறப் போவதாக மிரட்டி சம்பள உயர்வுகளை கோரும் எந்த ஒரு தரப்பினரின் கோரிக்கைகளும் அரசாங்கம் பணியப் போவதில்லை என சுகாதார அமைச்சர் நலிந்த ஜெயதிச தெரிவித்துள்ளார். சுகாதார முகாமைத்துவ உதவியாளர் பதவிக்கு புதிதாக தெரிவு செய்யப்பட்ட 213 பேருக்கான நியமன கடிதங்களை வழங்கும் நிகழ்வு கொழும்பில் இடம்பெற்றது. இந்நிகழ்வில் உரையாற்றும் போது அவர் இவ்வாறு தெரிவித்தார். சுகாதார சேவையில் நிலவும் மனிதவள பற்றாக்குறையை நிவர்த்தி செய்து மக்களுக்கு தரமான சேவையை வழங்குவதே எமது இலக்காகும். வெளிநாடுகளில் அதிக சம்பளம் கிடைப்பதாக கூறிக்கொண்டு நாட்டை விட்டு வெளியேறப் போவதாக மிரட்டி சம்பள உயர்வுகளை கோரும் எந்தவொரு தரப்பினரின் கோரிக்கைகளுக்கும் அரசாங்கம் பயணிக்கப் போவதில்லை. இவ்வாறான எதனை வழங்கினாலும் அவர்கள் நாட்டை விட்டு செல்வது உறுதி. ஆனால் பொருளாதார நெருக்கடிகளுக்கு மத்தியிலும் நாட்டுக்காக தாங்கி நின்று சேவையாற்றும் ஊழியர்களுக்கு தேவையான அனைத்து வசதிகளையும் அரசாங்கம் பெற்றுக் கொடுக்கும். கடந்த ஓராண்டு காலத்தில் சுகாதார அமைச்சுக்கு 10,000 ஊழியர்களை இணைத்துக் கொள்ள அனுமதி பெறப்பட்டு அதில் 8,000 பேர் ஏற்கனவே சேவையில் இணைக்கப்பட்டுள்ளனர். வரலாற்றில் முதல் முறையாக 4,141 தாதியர்கள் ஒரே கட்டமாக இணைக்கப்பட்டனர். 2021ஆம் ஆண்டு நடத்தப்பட பரீட்சைகள் தாமதமாகி தற்போது 2025 நடத்தப்பட்டு இந்த 213 உதவியாளர்களும் இன்று நியமனம் பெற்றுள்ளனர். அரசியல் அதிகாரங்களும் அமைச்சர்களும் மாறலாம், ஆனால் அரசு சேவை நிலையானதாக இருக்க வேண்டும். பதவி உயர்வு மற்றும் இடமாற்றங்கள் தொடர்பில் வைத்தியர்கள் முதல் அனைத்து ஊழியர்களுக்கும் முறையான பொறிமுறையை எதிர்வரும் காலங்களில் நடைமுறைப்படுத்தப்படும். புதிய நியமனம் பெறுபவர்கள் இடமாற்றங்கள் குறித்து சிந்திக்காது மக்களுக்கு விழித்திறனான சேவையை வழங்க முன்வர வேண்டும் என தெரிவித்துள்ளார். 12 வயதிற்கு உட்பட்டவர்கள் சமூக ஊடகங்களை பாவிப்பதை கட்டுப்படுத்துவது குறித்து அரசாங்கம் அவதானம் செலுத்தியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பில் ஏற்கனவே கலந்துரையாடல்கள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக சிறுவர் மற்றும் மகளிர் விவகார அமைச்சர் சாவித்ரி போல்ராஜ் தெரிவித்துள்ளார். 12 வயதிற்குட்பட்ட பிள்ளைகளை கைபேசி பயன்பாட்டை முழுமையாக நிறுத்த வேண்டும் என அரசாங்கம் ஏற்கனவே முன்மொழிந்துள்ள நிலையில் அதற்கு இணையாக சமூக ஊடக பயன்பாட்டையும் தடை செய்வது குறித்து கவனம் செலுத்தப்பட்டுள்ளது. உலகின் பல நாடுகள் பாடசாலை மாணவர்களுக்கு சமூக ஊடக பயன்பாட்டை தடை செய்ய சட்டங்களை அறிமுகப்படுத்தியுள்ள நிலையில் அது தொடர்பில் அரசாங்கம் அவதானம் செலுத்தியுள்ளதாக அமைச்சர் சாவித்ரி போல்ராஜ் குறிப்பிட்டுள்ளார். பிள்ளைகள் இணையத்துடன் இணைவதன் மூலம் இடம்பெறும் பல்வேறு ஒழுக்கக்கேடான சம்பவங்கள் அதிகரித்து வருவதால் சமூக ஊடகங்களுக்கு கட்டுப்பாடுகளை விதிக்க வேண்டிய அவசியம் ஏற்பட்டுள்ளதாகவும் அமைச்சர் தெரிவித்துள்ளார். சிறுவர்களுக்கு எதிரான சைபர் குற்றங்களை கையாள்வதற்கு
புதிய சட்டத்தை அறிமுகப்படுத்த தீர்மானிக்கப்பட்டுள்ளதுடன் அதற்கு கடந்த சில தினங்களுக்கு முன்னர் அமைச்சரவை அங்கீகாரமும் கிடைத்துள்ளது. இதேவேளை கடந்த 2025 ஆண்டில் மாத்திரம் சிறுவர்கள் தொடர்பான 10,455 முறைப்பாடுகள் தேசிய சிறுவர் பாதுகாப்பு அதிகார சபைக்கு கிடைத்துள்ளன. அவற்றில் தேசிய சிறுவர் பாதுகாப்பு அதிகார சபையின் சட்டத்தின் கீழ் 8,514 முறைப்பாடுகளும் அதன் நேரடி எல்லைக்குள் வராத 1,941 முறைப்பாடுகளும் உள்ளடங்குகின்றன. கத்தோலிக்க மதகுரு ஒருவரை தாக்கிய சம்பவம் தொடர்பில் கைது செய்யப்பட்ட கம்பஹா பிரிவு குற்றப்புலனாய்வு திணைக்களத்தின் மோட்டார் சைக்கிள் குழுவின் 6 போலீஸ் உத்தியோகத்தர்களும் பிணையில் விடுவிக்கப்பட்டுள்ளனர். குறித்த சம்பவம் தொடர்பான வழக்கு இன்று கம்பஹா நீதவான் நீதிமன்றத்தில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போதே இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது. சந்தேக நபர்கள் ஒவ்வொருவரையும் தலா 6 லட்சம் ரூபாய் பெறுமதியான சரீரப்பணியில் விடுவிக்க கம்பஹா நீதவான் உத்தரவிட்டார். சந்தேக நபர்களான போலீஸ் உத்தியோகத்தர்களுக்கு வெளிநாட்டு செல்ல தடை விதிக்கப்பட்டுள்ளதுடன் அவர்களது பணியிடை நீக்கத்தை தொடர்ந்து முன்னெடுக்குமாறு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. சம்பவம் தொடர்பில் கைது செய்யப்பட்ட போலீஸ் உத்தியோகத்தர்களில் 3 அடையாளம் அணிவகுப்பின் போது மதகுரு அடையாளம் கண்டுள்ளதுடன் அவர்களில் ஒரே தன்னை தாக்கியவர் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். ஏனைய 2 உத்தியோகத்தர்களும் அந்த தருணத்தில் அருகில் நின்றவர்கள் என மதகுரு தெரிவித்துள்ளார். இது தொடர்பான வழக்கு விசாரணை ஏப்ரல் மாதம் 30 ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. வரலாற்றில் முதல் முறையாக உலக சந்தையில் ஒரு அவுன்ஸ் தங்கத்தின் விலை 5,500 அமெரிக்க டாலர்கள் எல்லையை தாண்டியுள்ளது. அதற்கமைய இன்று அதிகாலை ஒரு அவுன்ஸ் தங்கத்தின் விலை 5,579 அமெரிக்க டாலர்களாக காணப்பட்டுள்ளது. நேற்றைய தினம் ஒரு அவுன்ஸ் தங்கத்தின் விலை 5,164 அமெரிக்க டாலர்களாக காணப்பட்டது. அமெரிக்க டாலரின் நிலவும் நிச்சயமற்ற தன்மை காரணமாக உலகம் முழுவதும் உள்ள முதலீட்டாளர்கள் மற்றும் மத்திய வங்கிகள் தங்கத்தில் முதலீடு செய்வதும் கையிருப்புகளை சேகரிப்பதும் தங்கத்தின் விலை தொடர்ந்து அதிகரிப்பதற்கு பிரதான காரணம் என வெளிநாட்டு ஆய்வாளர்கள் சுட்டிக்காட்டினர். உலக சந்தையில் தங்கத்தின் விலை அதிகரிப்பிற்கு இணையாக உள்நாட்டில் ஒரு பவுன் தங்கத்தின் விலையும் அதிகரித்துள்ளது. அதற்கமைய 24 கேரட் தங்க பவுன் ஒன்றின் விலை 15,000 ரூபாவால் அதிகரித்துள்ளதாக வர்த்தகர்கள் தெரிவிக்கின்றனர். தற்போது 24 கேரட் பவுன் ஒன்றின் விலை 4,20,000 ரூபாவாக உள்ளதுடன் 22 கேரட் பவுன் ஒன்றின் விலை 3,86,400 ரூபாவாக பதிவாகியுள்ளது. 2026 ஆண்டு பிப்ரவரி மாதம் முதல் நடைமுறைக்கு வரும் வகையில் விவசாய, கால்நடை, காணி மற்றும் நீர்ப்பாசன அமைச்சின் கீழ் உள்ள விவசாய காப்புறுதி சபையினால் விவசாயிகளுக்காக காப்புறுதி மாதம் பிரகடனப்படுத்தப்பட்டுள்ளது. இதற்கமைய நெல், மக்காச்சோளம், உருளைக்கிழங்கு, பெரிய வெங்காயம், சோயா, அவரை, மிளகாய் உள்ளிட்ட அனைத்து பயிர்களுக்கும் வறட்சி, வெள்ளம், காட்டு யானைகள், பூச்சி தாக்கம், தீ விபத்துகள், நோய்கள் மற்றும் வீடுகளினால் ஏற்படும் அனைத்து சேதங்களும் காப்புறுதி பாதுகாப்பை பெற்றுக் கொள்ள முடியும். குறைந்த தவணை கட்டணத்தை செலுத்தி பெற்றுக்கொள்ளும் இக்காப்புறுதி திட்டங்களின் மூலம் இயற்கை அனர்த்தங்கள் உள்ளிட்ட பயிர் சேதங்களுக்கு இழப்பீடு பெற்றுக் கொள்ள முடியும். கவுப்பி, பயறு, உளுந்து, குரக்கன், நிலக்கடலை, எள், கொள்ளு ஆகிய பயிர்களுக்கு ஏக்கருக்கு ரூபாய் 60,000 பெற்றுக் கொள்வதற்கு செலுத்த வேண்டிய தவணை கட்டணம் காப்புறுதி தொகையில் 7% இது தவிர சர்க்கரை வள்ளி, மரவள்ளி, பால், கிழங்கு, பீட்ரூட், கோவா, கேரட், லீக், சிறிய வெங்காயம், கத்தரி, வெண்டை, அவரை, குடைமிளகாய், தக்காளி, பாகற்காய், பூசணிக்காய் ஆகிய பயிர்களுக்கு ஏக்கருக்கு காப்புறுதி தொகையில் 7% செலுத்துவது போதுமானதாகும். அதன்படி சக்கரவள்ளி செய்கையில் ஏக்கருக்கு ரூபாய் 1 லட்சம் காப்புறுதி பாதுகாப்பை பெறுவதற்கு செலுத்த வேண்டிய காப்புறுதி தவணை கட்டணம் ரூபாய் 7,000 ஆகும். இஞ்சி, மஞ்சள், கருவா, மிளகு, அன்னாசி, பப்பாசி மற்றும் வாழை செய்கைகளுக்கு மிகச் சலுகை அடிப்படையிலான தவணை கட்டணங்களின் கீழ் காப்புறுதி பாதுகாப்பை பெற்றுக் கொள்வதற்காக கவர்ச்சிகரமான காப்புறுதி திட்டங்களை விவசாய காப்புறுதி சபை அறிமுகப்படுத்தியுள்ளது. இத்திட்டத்தின் பங்களிப்பு செய்து பயிர் சேத அபாயங்களை பாதுகாத்துக் கொள்ளுமாறு விவசாய மற்றும் விவசாய காப்புறுதி சபை விவசாயிகளிடம் கேட்டுக் கொள்கிறது. இது தொடர்பான விவரங்களை விவசாய காப்புறுதி சபையின் தலைமை அலுவலகம் மற்றும் நாடு முழுவதும் அமைந்துள்ள மாவட்ட அலுவலகங்களில் பெற்றுக் கொள்ள முடியும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. ரஷ்யா மற்றும் யுக்ரைன் இடையிலான போர் பல வருடங்களாக நீடித்து வரும் நிலையில் தற்போது வடகொரியா ராணுவத்தினர் ரஷ்யாவுக்கு ஆதரவாக போர்க்களத்தில் குதித்துள்ளதாக வெளிவந்துள்ள செய்திகள் சர்வதேச ரீதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. சுமார் 10,000க்கும் மேற்பட்ட வடகொரிய ராணுவத்தினர் ரஷ்யாவிற்கு அனுப்பப்பட்டுள்ளதாகவும் அவர்கள் உக்ரைனுக்கு எதிரான தாக்குதலில் ஈடுபட தயாராக இருப்பதாகவும் உளவுத்துறை தகவல்கள் தெரிவிக்கின்றன. இது போரின் போக்கை மாற்றியமைக்கக்கூடிய ஒரு முக்கிய நகர்வாக பார்க்கப்படுவதாக சர்வதேச ஊடகங்கள் தெரிவிக்கின்றன. சமீப
காலகாலமாக ரஷ்ய ஜனாதிபதி புடின் மற்றும் வடகொரிய ஜனாதிபதி கிம் ஜாங் உன் ஆகியோருக்கிடையே ஏற்பட்டுள்ள நெருக்கமான பாதுகாப்பு உடன்படிக்கைகளின் ஒரு பகுதியாகவே இந்த ராணுவ உதவி பார்க்கப்படுகிறது. குறிப்பாக நவீன ஏவுகணை தொழில்நுட்பங்களுக்கு பதிலாக வடகொரியா தனது வீரர்களை ரஷ்யாவுக்கு வழங்க முன்வந்துள்ளதாக கூறப்படுகிறது. வடகொரியாவின் இந்த நடவடிக்கை சர்வதேச சட்டங்களை மீறுவதாகவும் இந்த மோதல் ஒரு உலகப் போராக மாறுவதற்கான அறிகுறி எனவும் அமெரிக்கா மற்றும் நேட்டோ நாடுகள் எச்சரித்துள்ளன. தென்கொரியாவும் இந்த விடயத்தில் கடும் அதிருப்தியை வெளியிட்டுள்ளதுடன் உக்ரைனுக்கு நேரடியாக ஆயுத உதவிகளை வழங்குவது குறித்து பரிசீலித்து வருகிறது. ஏற்கனவே ஆள் பற்றாக்குறையால் தவித்து வரும் ரஷ்ய ராணுவத்தினருக்கு வடகொரிய வீரர்களின் வருகை ஒரு புதிய பலத்தை தரும் என எதிர்பார்க்கப்படுகிறது. எனினும் மொழி குறைபாடுகள் மற்றும் நவீன போர் முறைகளில் வடகொரிய வீரர்களுக்குள்ள அனுபவமின்மை சவாலாக அமையலாம் எனவும் ராணுவ ஆய்வாளர்கள் கருதுகின்றனர். செய்திகளின் நிறைவாக மீண்டும் தலைப்புச் செய்திகள். கனவு பாடசாலை ஒன்றை நோக்கிய திட்டத்தை நடைமுறைப்படுத்துவது அரசாங்கத்தின் பொறுப்பாகும் என பிரதமர் தெரிவிப்பு. சம்பள உயர்வை காரணம் காட்டி நாட்டை விட்டு வெளியேறப் போவதாக மிரட்டல் விடுக்கும் எந்தவொரு தரப்பினரின் கோரிக்கைகளும் அரசாங்கம் அடிபணியாது. சுகாதார அமைச்சர். 12 வயதிற்கு உட்பட்ட சிறுவர்கள் சமூக ஊடகங்களை பாவிப்பதற்கு தடை விதிக்க ஆலோசனை. மதகுருவை தாக்கிய போலீசாருக்கு பிணை. வரலாற்றில் என்றுமில்லாதவாறு எகிரிய தங்கத்தின் விலை. விவசாயிகளுக்கான காப்புறுதி மாதம் பிரகடனம். இத்துடன் ஈரோ தமிழின் இரவு நேர பிரதான செய்திகள் நிறைவடைந்தன. நன்றி.